வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன், அதாவது என்னடா இண்டெக்ஸோட ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,887. ஸோ இதான் இண்டெக்ஸோட ஓப்பன். நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900. ஓகே, இந்த ரேஞ்சில் உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டும் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி ஓப்பன் ஆயிரும், ஓப்பனுக்கு மேலே இருக்கா ஓப்பனுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஓகே, 23,900. சாரி, 23,850 கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 23,900 கால் ப்ரீமியத்தோட நம்ம சார்ட் பார்க்குறோம். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் இருக்கிறதோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 49 ரூபா. ஸோ 49 ரூபாங்கிறது இது ஓப்பன் ப்ரைஸ், இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங், இது வந்து இதோட சுங்கி ஹை, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு சுங்கி ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ புட் ஆப்ஷன் சைடுடைய சார்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். புட்டு பார்த்தீங்க அப்படின்னா புட்டு வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது என்னென்னா 96 ரூபா அப்படிங்கிறது புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஸோ 96 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி அதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படின்னா 92 ரூபா. அப்போ 92ங்கிறது ப்ரீவியஸ் க்ளோசிங், 96ங்கிறது ஓப்பன். ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மேலே. அப்போ வந்து சென்டிமெண்ட்டாக பார்த்தா புட்டு வந்து ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறனால ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கால் வந்து அந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கிறதுனால புட்டும் காலும் எப்படி சேர்ந்து சப்போர்ட் எடுக்க முடியும்? ஓகே, அது இல்லாமல் இண்டெக்ஸ் நான் இன்றைக்கி வாட்ச் பண்ணேன். இண்டெக்ஸோட லெவல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரீவியஸ் க்ளோசிங் லைனு. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம். இந்த இதான் உங்களுக்கு இதை மியூட் பண்ணிட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா, இது வந்து இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டில். கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் கேண்டில், இன்னையோட ஆஃப் அன் ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல, இதுக்கு கீழே சாரி மன்னிக்கணும், இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து நமக்கு ஏதாவது கால் சைடு இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் சைடுனா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரேக் அவுட் இருக்கணும், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு பிரேக் அவுட். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே வேறு, அதனால் நான் வந்து ரொம்ப கவனமாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணுவேன் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஓப்பனுக்கு மேலே நமக்கு வந்து இண்டெக்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ரெண்டாவது ஆஃப் அன் ஹவர் கேண்டில். ஆனால் என்னென்னா நான் வந்து அந்த டைமில் நம்மளோட ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே, ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக 9:45 9:45க்கு புட்டுடைய ப்ரீமியம் வந்து அந்த ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கு. ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள், 9:45 டைம். இந்த டைமில் நமக்கு வந்து இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருது, நமக்கு வந்து ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கு. ஓகே, கால் ப்ரீமியம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கால் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:45 9:45க்கு நமக்கு வந்து என்னென்னா ஓப்பனுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு 5 மினிட் கேண்டில் ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஆனால் ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கட்டும். ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து தான் சப்போர்ட் எடுக்குது.
ஸோ நான் ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே போனால் அதில் அந்த க்ளோசிங்கில் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். அதில் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் எவ்வளோ நம்மளால் அதில் நம்ம ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி டேங்கிறதுனால நம்ம எவ்வளோ நம்ம அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஏன்னா நம்ம காலையில் பார்த்தோன்னா நமக்கு வந்து கால் இறங்குற மாதிரி புட்டு வந்து ஏறுற மாதிரி தான் நமக்கான சிக்னல் இருந்துச்சு. ஆனால் எதுனாலனா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங்லேருந்து சப்போர்ட் எடுக்கு. நம்ம அந்த டைமில் போய் புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அதே சேம் டைமில் இதுவும் வந்து கால் ப்ரீமியமும் வந்து கீழே இருக்கிற ஒரு ஸ்விங் கையிலேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் கையிலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. மல்டிபிள் டைம் அதிலே வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. அந்த லைன் அவுட்டுக்கு உடச்சி கீழே வர மாட்டேங்குது. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நமக்கு எங்கேயா ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு வந்து இண்டெக்ஸில் வந்து எப்படி 9:45க்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அதே மாதிரி கீழே நமக்கு வந்து புட் ப்ரீமியம் 9:45க்கு ஓப்பன் லெவலை தாண்டி கீழே வருது. கால் ப்ரீமியம் ஓப்பன் லெவலை தாண்டி மேலே போகுது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்கிறனால ப்ரீவியஸ் க்ளோசிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா 9:55. ஓகே, 9:55க்கு ஒரு க்ளோசிங் கொடுக்கு. நான் அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிட்டு அப்படியே அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட்டு கேண்டிலில் நான் வெளியே வந்துச்சு. அதே கேண்டிலில் நான் வெளியே வந்துட்டேன். இந்த கேண்டில் என்ட்ரி, இந்த கேண்டில் எக்ஸிட். ஓகே, ஏன் அப்படின்னா எக்ஸ்பிரி டே மார்க்கெட் எங்கே போகுது நம்மளால் வந்து முழுக்க ரொம்ப ப்ரிடிக்ஷன் பண்ணி உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அடுத்த கேண்டில் அப்படியே வந்து மார்க்கெட் கீழே வரலாம், இல்லைனா மேலே போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட், அதிலேருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்டு தான். ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கரெக்ஷன், அதாவது என்னென்னா நல்ல ஒரு வாலட்டைல் மார்க்கெட் இன்றைக்கி. ஓகே, இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஆப்ஷனில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்தது. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எப்படிலாம் மார்க்கெட் வந்து எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ட்ராப் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா டெய்லி வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ப்ராஃபிட் நம்ம ஆப்ஷனில் பை சைடில் போகும்போது சின்ன ப்ராஃபிட் நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 500 400. ஏன்னா ஒரு என்ட்ரி போனீங்க, நல்ல என்ட்ரி போனீங்க 400 500 கிடச்சிருச்சேன் ஒரு லாட்டுக்கு சொல்கிறேன் நான் வந்து. ஓகேவா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம போயிட்டு உடனே நமக்கான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் நம்ம வந்து ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது. ஸோ நீங்களும் மார்க்கெட் வந்து டெய்லி நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எந்த மாதிரி மார்க்கெட் வந்து டெய்லி மார்க்கெட்டு என்னென்ன மாதிரி மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நம்மளுடைய நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.